சென்னையில் டெலிவரி ஊழியர் மீது உணவக மேலாளர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சோமன் என்ற இளைஞர் உணவு டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல உணவை பெறுவதற்காக அங்குள்ள தனியார் உணவகத்துக்கு சென்றுள்ளார். அப்போது செல்போன் பார்த்தபடி அரை மணி நேரத்துக்கும் மேலாக மேலாளர் காக்க வைத்துள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட போது டெலிவரி ஊழியரை மேலாளர் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். உணவகத்திற்கு வெளியே தள்ளி சாலையில் வைத்தும் இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகியுள்ளது. தாக்குதல் சம்பவம் கடந்த மாதம் நிகழ்ந்த நிலையில் போலீசில் புகார் அளித்தும் இதுவரை மேலாளர் கைது செய்யப்படவில்லை என்று, மாறாக சமரச முயற்சியில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட டெலிவரி ஊழியர் குற்றம் சாட்டியுள்ளார். நான் சேனலில் அட்மிட் ஆகி இருந்தோம். போலீஸ் ஃபோன் பண்ணி பேச வாபஸ் வாங்கிக்கோ, சின்னதா தள்ளி விட்டதுக்கு போய் அட்மிட் ஆயிட்டான் அவன் புள்ளன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுறாங்க. எஃப்ஐஆர் போட்டோம், இப்போ வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஃபோன் பண்ணி பேரம் பேசுறாங்க, 10,000 தரேன், 5,000 தரேன், கேஸ் வாபஸ் வாங்கிக்கோ, வீடியோ டெலீட் பண்ணிடுன்ட்டு. அந்த வீடியோ பாருங்க, என்ன எப்படி அடிக்கிறாங்க. நாங்கள் 20 ரூபா 30 ரூபா கஷ்டப்படுறோம், எங்களை போட்டு இந்த மாதிரிலாம் இவ்வளோ சீப்பாக பண்றாங்க. அவங்களுக்கு உரிமை யாருங்க கொடுத்தது?